நல்ல வேலை, சிம்ரன் புண்ணியத்துல இன்னைக்கு எல்லாரும் பிரியாணி திங்க போறோம். ஆளையும் மண்டையும் பாரு. பிறந்த நாள் வீடு உன் வீடு, நீ சோறு போடாம இருந்துக்கிட்டு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு அவ புண்ணியத்துல எல்லாருக்கும் பிரியாணி கிடைச்சிட்டுங்க. அது சோறு போட்டிருக்கலாம், ஆனா காப்பியும் மிச்சரும் தின்னாலே வயிறு நிறைஞ்சிருமே, அதனாலதான் எல்லாருக்கும் அதையே போட்டுட்டேன். நல்ல நிறைஞ்சது போ. நான்லாம் காலையில இருந்து சாப்பிடாம பட்னியா கிடந்துட்டு வந்திருக்கேன். ஒரு காப்பியை கொடுத்து என்னை ஏமாத்த பார்த்தல்ல. நீ சாப்பிடாம கிடந்தேன்னு எனக்கு எப்படி தெரியும்? வீட்டுல இருக்கும்போதே சொல்லிருக்கலாம்ல. சட்டி சட்டியா பழைய கஞ்சி கிடந்துச்சு, நல்லா அழகா ஊத்தி கொடுத்துருப்போம்ல. பொடி பொடி இவளே, வாயில் ஏதாவது வந்துட போகுது, பேசாம இரு. மாலாக்கா காலையில இருந்து சாப்பிடாம கடந்துட்டு வந்திருக்காங்க. இந்த செல்வி அக்கா சட்டி பானையெல்லாம் பறக்கிட்டு வந்திருக்காங்க. நீங்க பிரியாணியை போட்டு கிழிச்சிருவீங்க, அள்ளிட்டு போகணுன்னு. பிரியாணிக்கு ஒரு பாத்திரம், தயிர் வெங்காயத்துக்கு ஒரு பாத்திரம், சிக்கனுக்கு ஒரு பாத்திரம், அது இதுன்னு. நாங்கள் மட்டும் சும்மா கிடையாது, எல்லாரும் பிரியாணி பிரியாணி நாங்கள் ஆசையாக உட்காந்து காத்துக்கிட்டு இருந்தோம். எதுவுமே குடிக்கல. இந்த சிம்ரன் கடையில் போய் ஏதாவது வாங்கி தரேன்னா அது கூட போக விடலை. போவாதே, போன வயிறு நிறைஞ்சிரும்னு நாங்கள் எல்லாரும் அவளை தடுத்துட்டோம். அவள் எப்படியோ போய் தின்னுட்டு வந்துட்டா. நாங்கள் தான் கடைசியில் பட்னியாக கடந்திருக்கோம். ஐயோ, செல்வி சோத்துக்கு தான் பாத்திரத்தை கொண்டுட்டு அலைஞ்சாலக்கும். நான் கூட எதுக்கோ வச்சிருக்கா போலன்னு நினைச்சேன். நல்லா நினச்சி காய போட்ட போ. நாங்களாம் காலையில் சோறு தின்னுட்டு வந்தவங்க. என் மருமவா அதை கூட திங்கல, காலையிலேருந்து பட்னியாக கிடக்கா. உன் பிரியாணி தின்றலான்னு நீ எங்கே பிரியாணி கொடுத்த? காப்பியும் மிச்சரையும் கொடுத்து கணக்கு முடிச்சிட்டல்ல. என்ன ஹோட்டல்ல பார்த்து கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க? ஹோட்டல்ல ஆள் இருக்கா இல்லையா? ஒருத்தனையும் காணும். எப்போ சோறு போடுற தெய்வமே, சீக்கிரம் வாப்பா, சோத்த கண்ணில் காட்டு. இப்ப வாரிய வேற கடைக்கு போவா? வந்துட்டேன். யார் கூப்பிட்டா? இப்ப நாங்க தான்ப்பா கூப்பிட்டோம். அட, உங்க குரூப்பா? வாங்க வாங்க. வந்து ரொம்ப நாள் ஆயிட்டு, என்ன இந்த பக்கம் ஆளையே காணும். என்ன செய்யப்பா, ஒவ்வொரு தடவையும் வாரம் கடைசியில துட்டு கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டு மாவாட்டி அது இதுன்னு நிறைய பிரச்சனையாயிருது. அதனால கடைக்கே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணி இருந்தோம். இன்னைக்கு வேற வழி இல்லாம வர வேண்டியதா போயிட்டுப்பா. அண்ணாச்சி இந்த கடைக்கு வந்ததுக்கு காரணமே இந்த முக்காடு போட்டவாதான். பின்னால உட்காந்துருக்கா பாருங்க. ஏக்கா, நீங்களா? நல்லா இருக்கீங்களாக்கா? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு. நீங்க நல்ல நூடுல்ஸ்னு ஆசையா சாப்பிடுவீங்கல்ல, இன்னைக்கும் அதையே கொண்டு வந்துருட்டா? வேண்டாம்ப்பா, உன் கடையில் வந்து ஒரேடியா மாஹி நூட்டால்ஸ் சாப்பிட்டு எனக்கு போர் அடிக்கி. இன்னைக்கு நான் பிரியாணி திங்க போறேன். சரி, யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வரேன். எப்பா தம்பி, அதெல்லாம் தனித்தனியா விசாரிச்சுக்கிட்டு இருக்காதே, எல்லாருக்கும் ஒரே ஐட்டத்தை மொத்தமா கொண்டு வந்துரு. எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி தான். ஐயோ லட்சுமி ஆண்டி, ஏன் அப்படி சொல்லுதீங்க? யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கோங்க. இல்லை இன்னைக்கு எல்லாருக்கும் மெயின் சாப்பாடு பிரியாணி தான். ஆனால் சைட் டிஷ் மட்டும் யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையும் வாங்கிக்கிடலாம். ஏ அப்பா, எல்லாரும் ஒரு பிரியாணி சாப்பிடலான்னு பார்த்தா இவ ஆளாளுக்கு என்னது வேணுமோ வாங்கிக்கிடலாம் காலே. அப்பனா அதுக்கு தான் எல்லாருமே பிடிச்சதே வாங்கிட்டு போயிடலாமே. சரி, அப்ப எல்லாருக்கும் பிரியாணியை முதல்ல கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு சைடிஸ் எல்லாம் கொண்டு வரேன். ஆமாம் அண்ணாச்சி, முதல்ல எல்லாருக்கும் பிரியாணியை கொண்டு வந்து வச்சிருங்க. எனக்கு ஒரு 3 தட்டு வச்சிருங்க. அந்த குதிரவால் பிள்ளைக்கு ஒரு 4 தட்டு வச்சிருங்க. அவளை நல்லா சாப்பிடுவா, சரியா? வச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த ஓடுறது, தாவறது, குதிக்கிறது, பறக்கிறதுன்னு உங்கள் கடையில் என்ன ஐட்டம் இருக்கோ எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து வரிசையாக அடிக்கிருங்க பார்ப்போம். எத்தே, நீங்கள் நேற்று வயிறு சரியில்லைன்னு சொன்னீங்கல்ல, உங்களால் பிரியாணி சாப்பிட முடியாது. உங்களுக்கு வேணா தயிர் சோறு சொல்லட்டா? தொடப்பக்கட்ட பிஞ்சிரும். நீ மட்டும் என்னை விட்டுட்டு நல்லா திங்கலான்னு பாக்கியோ? எனக்கு எல்லாமே வேணும், நானும் நல்லா சாப்பிடுவேன். எத்தே, பிறகு பின்னால பிரச்சனையாயிருமே. அதெல்லாம் நேத்தே சரியாயிட்டு. இன்னைக்கு நல்லா இருக்கேன். இன்னைக்கு பிரியாணியை ஒரு வெட்ட போறேன். அண்ணாச்சி, எங்களுக்கு சொல்லியாச்சுல்ல, இன்னும் என்ன முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அடுத்த அந்த 2 டேபிளில் இருக்கிறது எங்கள் ஆளுக்கு தான். அவங்களுக்குலாம் என்ன வேணும்னு கேட்டு ஆர்டர் எடுத்துக்கோங்க. அவங்களும் உங்க குரூப் தானா? ஆமாப்பா, இன்னைக்கு உன் கடையில இருக்கிறது பூரா எங்க ஆளுக்க தான். நல்லா பார்த்து கவனிச்சு விடு. ஆஹா, இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல வேட்டை தான். எத்தே, இந்த கடைக்காரர் வராரு. உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் போட்டுக்கோங்க. நாங்களாம் பிரியாணி சொல்லியிருக்கோம், நீங்க எது வேணுமோ சொல்லிக்கோங்க. சரி டி, எனக்கு என்ன வேணுமோ நான் ஆர்டர் போட்டுக்கிடுதே. ஏ பிள்ளைகளா, இந்த அண்ணன் வராரு பாருங்க. என்னது வேணுமோ ஆர்டர் போட்டு சாப்பிடுங்க. சாப்பிட என்ன முடியுமோ அதை மட்டும் வாங்குங்க. எந்த பொருளையும் வீணாக்க கூடாது, சரியா? சரிம்மா. மருமோளே, உன்ட்ட ஒரு ரகசியம் சொல்லுதே, ரகசியமாவே வச்சுக்கொன்னு யார்கிட்டையும் சொல்லாத. கறி மீனெல்லாம் தின்னா மூஞ்செல்லாம் சுருக்கமா உழுதான். நல்ல காய்கறி தின்னாதான் உடம்புக்கு நல்லதான். ஓஹோ, இப்படி ஒரு பொருளையை கிளப்பி விட்டா நான் கறி மீன்லாம் திங்க மாட்டேன்னு பார்த்தீங்களோ? கிளவியானாலும் பரவாயில்ல, கறி மீன் திங்காம விட மாட்டேன். ஐயோ கடவுளே, இந்த சில்வண்டுக்கு கூட கொண்டு வந்து என்னைய கோத்து விட்டுட்டு போயிட்டாளுகளே. இவனுக்கு சும்மா கிடக்க மாட்டானுங்களே. பாட்டி, நீங்கள் என்ன சாப்பிட போறீங்க? ஏல பாட்டின்னு சொல்லாத, அத்தைன்னு சொல்லு. நேற்று வரைக்கும் மண்டை நல்ல வெள்ளையாக கிடந்துச்சு. இன்னைக்கு கருப்பு பெயிண்ட் அடிச்சுட்டு வந்திருக்கீங்க. அதுக்குன்னு பாட்டியை அத்தைன்னு கூப்பிட முடியுமா? அதெல்லாம் கூப்பிடலாம், ஏன் கூப்பிட முடியாது? ஒழுங்கா அத்தைன்னு கூப்பிடு.
எத்தே நீங்க என்ன சாப்பிட போறீங்க? நான் என்னத்த புதுசா சாப்பிட போறேன், எல்லாருக்கும் ஒரே பிரியாணி தான். இல்லை நம்ம வேணா பிரியாணி திங்காம பீஸா பர்கர்னு ஏதாவது ஒன்று வாங்கி திம்புமா? இந்த கடையில எல்லாம் இருக்குமான்னு தெரியலையே. இருந்துச்சுன்னா இன்னைக்கு நல்ல வேட்டை தான். பீஸா பர்கரு அது இதுன்னு வாங்கி வாங்கி தின்றலாம். ஏல அதெல்லாம் நல்லது கிடையாது, அதை போட்டு திங்காதீங்க. நீங்க ஆளுக்கு ஒரு பிரியாணி வாங்கி தின்னுங்க. ஆளுக்கு ஒன்று கூட வேண்டாம், மொத்தத்தில் ஒரு பிரியாணி வாங்கி 3 பேரும் பிரித்து தின்னுங்க. நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க? நாங்கள் ஒரு பிரியாணி வாங்கி 3 பேர் பிரித்து திங்கணுமா? நாங்கள் ஆளுக்கு தனித்தனியாகவே ஆளுக்கு 2 பிரியாணி சாப்பிடுவோம். இதில் ஒன்று எந்த மூளைக்கு? நாங்கள் இன்னைக்கு பீஸா பர்கரு சிக்கனு அது இதுன்னு வாங்கி திங்க போகிறோம். ஏல அதுக்கு சொல்லலைல்ல, துட்டு நிறைய செலவாகும்ல, அதுக்கு தான் சொல்லுதேன். துட்டு நீங்களா கொடுக்க போறீங்க? சிம்ரன் அக்கா தானே கொடுக்க போறாங்க. பிறவு என்ன கவலை? என்ன வேணுமோ வாங்கி தின்னுங்க. அந்த டேபிளில் பாருங்க, எல்லாரும் அது இதுன்னு நிறைய ஆர்டர் போட்டிருக்காங்க. நீங்கள் மட்டும் வெறும் பிரியாணி தின்னுட்டு வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டு போக போறீங்களா? உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஆர்டர் போட்டு தின்னுங்க. இந்த பயலுக கூட நல்ல விவரமா இருக்கானுங்க, நம்ம தான் பழைக்க தெரியாத ஆளா இருக்கோம். பட்டு நீ என்ன பிரியாணி திங்க போற? எல்லாரும் திங்கிற மாதிரி தான் சிக்கன் பிரியாணி தான் திங்க போறேன். வேற என்னத்த திங்க? நான் மட்டன் பிரியாணி வாங்கி திங்க போறேன் பட்டு. கொன்னு விடுவ கொன்னு. மட்டனை தின்னா ஹார்ட் அட்டாக் வரும். ஏற்கனவே ஒரு தடவை வந்ததுன்னு ஆஸ்பத்திரியில கடந்துட்டு வந்தீரு. அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு சாப்பிட்டுக்கிடுதே. அப்ப இன்னைக்கு ஒரு நாள் தான் கடைசி உயிரோட இருப்பீரு. பரவாயில்லையா? சை, ஒரு புடிச்ச சோத்தை திங்க விடுதாளா? அதை திங்காத இதை திங்காதன்னு உயிரை போட்டு வாங்குதாளே. தாத்தா, நீங்கள் மட்டன் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல. மீன் சிக்கனுன்னு ஏதாவது வாங்கி தின்னுங்க. ஏல ஆரஞ்சு மண்டையா, அவ தான் சொல்லிக்கிட்டு இருக்கான்னா நீயும் கூட கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்க. டாக்டர்லாம் ஒன்றும் சொல்லலை, நான் நல்லா மட்டன்லாம் திங்கலாம். எனக்கு மட்டன்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நான் எவ்வளோ இளமையா நல்ல ஸ்டீல் பாடியா இருக்கேன். கருங்கல்ல கொடுத்தா கூட கறக்கு முறக்குன்னு கடிச்சு தின்றுவேன். என்னைய போய் அதை திங்காத இதை திங்காதன்னுக்கிட்டு இருக்காளுங்க. காருங்களில் கடிச்சு தின்னு வயிற்றுக்குள்ளே போய் கிட்னியில் மாட்டிக்கிட்டு சாவு போறீரு, அதானே? சை, ஒருத்தரும் சரி கிடையாது, எவன்கிட்டையும் பேசக்கூடாது. பாட்டி மணி எத்தனை? ஏ கடவுளே, இப்போ தானே சொன்னேன் பாட்டின்னு கூப்பிடாத அத்தைன்னு கூப்பிடுன்னு. மறுபடியும் பாட்டின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. சரி அதெல்லாம் விடுங்க. மணி எத்தனைன்னு சொல்லுங்க. இப்போ மணி எத்தனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன கலெக்டர் வேலைக்கே போற? சோறு தானே திங்க போற? பேசாம கிடந்து தின்னு. அது ஒண்ணும் இல்ல பாட்டி. எந்த வேலை செஞ்சாலும் டயத்துக்கு செய்யணும்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அதனாலதான் மணியை கேட்டேன். உனக்கும் வேலை இல்லை, உங்க அம்மாக்காரிக்கும் வேலை இல்லை. பாட்டி எங்க அம்மாவை பத்தி ஏதாவது சொன்னீங்க மூக்க கடிச்சு துப்பிடுவேன். செஞ்சாலும் செய்வீங்கப்பா. என்னைய மட்டும் கொண்டு வந்து உங்க கூட மாட்டி விட்டுட்டு அவளுக்கு பூரா அங்கே நிம்மதியாக உட்காந்துருக்காளுங்க. என்ன சாப்பிடுதீங்க? என்ன எங்கள் 4 பேருக்கும் பிரியாணி கொண்டு வந்துருங்க. அதுக்கு பிறகு சைடிஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்துருங்க. சரியா? பிறகு யார் யாருக்கு என்ன வேணுமோ கேட்டு கரெக்டாக கொடுத்துருங்கண்ணே. யார் என்ன கேட்டாலும் கொடுங்க. இப்பா கடைக்காரா, கொஞ்சம் கிட்ட வாயே. என்ன தாத்தா, கிட்ட வந்துட்டேன், என்னன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி கொண்டு வந்து கொடுப்பேல்ல, கொடுக்கும்போது அதுக்கு அடுத்து சைடிஸ் எல்லாம் கொண்டு வருவேல்ல, அப்போ தெரியாம மட்டன் கோலா உருண்டை மட்டும் ஒரு தட்டில் வச்சு கொண்டு வந்து இந்த டேபிளுக்கு அடியில் வழியே என்கிட்ட கொடுத்துரு. சரியா? டேபிளுக்கு அடியிலையா? எதுக்கு? டேபிளுக்கு மேலேயே வைக்க, நல்லா எடுத்து தின்னுங்க. ஏல சத்தமா பேசாதல, மெதுவா பேசு. என் பொண்டாட்டி காதுல உளுந்துற போது பத்திரகாளி மாதிரி ஆடுவா. சரியா? அவளுக்கு தெரியாம மெதுவா கொண்டு வந்து டேபிளுக்கு அடியில கூடி என்கிட்ட கொடுக்க. சரியா? சரி கொண்டு வந்து தாரேன். ஏப்பா தம்பி, என்ன மேச மேல ஏறி தொங்கிக்கிட்டு கிடக்க? உங்க வீட்டுக்காரட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? எல்லாம் நல்லா இருப்ப, மாட்டி கொடுத்துறாதல, என்னைய கொன்றுவா. கவலைப்படாதீங்க தாத்தா, மாட்டி கொடுக்க மாட்டேன். அவங்கதான் உங்க பொண்டாட்டியா? ஆமல, நல்லா இருப்ப. எதையாவது ஒண்ணு சொல்லி அவளை சமாளி. என்னப்பா டேபிள் மேல ஏறி தொங்கிட்டு கிடக்க? உங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு? அது ஒண்ணும் இல்ல பாட்டி, எல்லாருக்கும் பிரியாணி கொண்டு வரும்போது பிரியாணியில அவருக்கு மட்டும் நல்ல பெரிய சிக்கன் பீஸா போட்டு கொண்டு வந்து கொடுக்கணுமா, அதான் சொல்லுதாரு. அப்படியே சொன்னாரு இந்த மனுஷன். அவருக்கு கறியே கொடுக்க கூடாதுப்பா. உடம்பு பூரா கொழுப்பு ஏறி போய் கிடக்கு. நீ அதெல்லாம் கொடுக்காத. சரியா? இந்த பிரியாணியில கூட கறி எல்லாம் போட்டு கொடுக்காதப்பா. வெறும் சோறு இருக்குமே, குசுக்கான்னு சொல்லுவாங்கல்ல, அதை கொண்டு வந்து கொடு. சரி பாட்டி, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிருதேன்.
இவன் பட்டம்மா காதுக்குள்ள என்னமோ சொல்லிட்டு போனா, என்ன சொன்னான்னு தெரியலையே. நம்மளை பத்தி எதுவும் போட்டு கொடுத்துட்டானோ? பட்டம்மா சண்டைக்குள்ள வருவா. இவன் கோலா உருண்டை கொண்டு வருவானா வரமாட்டானா? ஏக்கா உங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? ஏப்பா தம்பி, என்னையவா அக்கான்னு சொன்னேன்? ஆமாக்கா, உங்களை தான் சொன்னேன். ஏல பயலுகளா, நல்லா கேட்டுக்கோங்க, நான் அக்காவாம். என்ன இது அக்கா கிடையாது, வயசான பொக்கவாய் பாட்டி. மண்டை பூரா நிறச்சி போய் வெள்ள முடியா இருக்கு. இன்னைக்கு காலையில ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வாரோன்னு டை அடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஐயையோ பாட்டியா, மன்னிச்சிருங்க பாட்டி, தெரியாம உங்களை போய் அக்கான்னு கூப்பிட்டுட்டேன். உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும், மன்னிச்சிருங்க. என்ன விளங்காத பயலுக, இவனுங்க தான் பாட்டின்னு கூப்பிடுதானுங்க. சரி, இந்த ஒரு பயலாவது நம்மளை அக்கான்னு கூப்பிட்டானேன்னு சந்தோஷப்பட்டேன். அந்த சந்தோஷத்தையும் ஒரு நிமிஷத்துல கெடுத்து விட்டுட்டானுங்களே. சரி பாட்டி, என்ன சாப்பிடுதீங்க? ஆர்டர் சொல்லுங்க. என்னத்தையாவது கொண்டு வந்து போடுப்பா, தின்னு தொலைக்கேன். எல்லாரும் பிரியாணி கேட்டிருக்காங்க, உங்களுக்கும் பிரியாணி கொண்டு வந்துருட்டா? பிரியாணியில எலும்பு இல்லாம கொண்டு வரேன், சரியா? உங்களுக்கு எலும்பெல்லாம் போட்டா கடிக்க முடியாதுல்ல. ஏ ஆத்தாடி ஆத்தா, அந்த அளவுக்கு எனக்கு ஒன்றும் வயசாகல. பல்லெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஏதோ மண்டையில 4 முடி நரைச்சிட்டுன்னு கலர் அடிச்சு வச்சிருக்கேன். அதுக்குன்னு உடனே பாட்டிம்பியோ? இந்த பயலுக்கு தான் என்னைய பாட்டின்னு கூப்பிடுதானுங்க. நீயும் பாட்டின்னுக்கிட்டு இருக்க. நல்ல எலும்பு கறியெல்லாம் போட்டு கொண்டு வா, நல்ல நறுக்கு முறுக்குன்னு நான் நல்லா கடிச்சு திம்பேன். சரி சரி, கோவப்படாதீங்க. நான் நல்ல பிரியாணியில எலும்பு கறியெல்லாம் போட்டே கொண்டு வந்து தாரேன். ஆ சரி சரி. ஏ பையங்களா, உங்களுக்கும் பிரியாணி கொண்டு வந்துடவா? என்ன எங்களுக்கு பிரியாணி வேண்டானே? உங்க கடையில பீஸா பர்கர் அதெல்லாம் வச்சிருக்கீங்களா? ஆமாப்பா, எங்க கடையில் இல்லாத ஐட்டமே கிடையாது. என்ன அப்பனா எங்களுக்கு பீஸா பர்கரு பொரிச்ச கறி அது இதுன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்கண்ணே. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து ஒன்று ஒன்றா சொல்லுதோம். ஆ சரி தம்பி, கொண்டு வரேன். ஏன்னா அந்த டேபிளில் 4 பேர் இருக்காங்க பாருங்க, அங்கேயும் போய் என்ன வேணும்னு கேளுங்க. அவங்களும் எங்கள் ஆட்க தான். ஆ சரி தம்பி, போய் கேட்கேன். இந்த கூட்டத்தில் அந்த பொம்பளையில மட்டும் வந்தாலே என் கடையில் இருக்கிற பொருள் பூரா காலி ஆயிரும். இன்னைக்கு கூட்டத்தோட சேர்ந்து ஊரோட வந்திருக்காங்க போல. இன்னைக்கு அவ்வளவுதான், எல்லா பொருளும் காலி ஆயிரும். நாளைக்கு புதுசா பொருள் எல்லாம் வாங்கி போட்டா தான் கடையை திறக்க முடியும். இல்லைன்னா கடைக்கு ஒரு வாரத்துக்கு லீவ் விட வேண்டியதான். என்ன செய்ய? காஞ்சனாத்தே, நீங்க மட்டும் எதுக்கு ஃபங்க்ஷனுக்கு லேட்டா வந்தீங்க? நாங்களாம் காலையிலே வந்துட்டோம் தெரியுமா? கடை போடணும்ல டீ, கடையை போட்டு எடுத்து வச்சுட்டு வர நேரம் ஆயிட்டு. இன்னைக்கு கடையில் வியாபாரமே கிடையாது, அதனால ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்துட்டேன். அதான் கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. எத்தே, நந்தினி அக்கா எப்படி இருக்காங்க? நந்தினி நல்லா இருக்காமா, காலேஜுக்கு போயிருக்கா. அப்படியாத்தே, காலேஜுக்கு போயிருக்காங்க. நந்தினி அக்காக்கு நவம்பர் மாசம் கல்யாணமாம்ல? ஆமா பிள்ளைகளா, உங்க அம்மா சொன்னாலோ? ஆமத்தே, எங்க அம்மா தான் சொன்னாங்க. எப்படியோ கடவுள் புண்ணியத்துல என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்க போகுது. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நந்தினி அக்கா ரொம்ப நல்லவங்க, அதனாலதான் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. என்ன இந்த 2 பேரும் சின்ன பிள்ளைகள் மாதிரி பேசாம கிளவி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காளுங்க? நந்தினின்னா யாரு? கொக்கி குமாரனே, உங்களுக்கு தெரியாதா? இந்த அத்தை இருக்காங்கல்ல, இவங்க மகாதான் நந்தினி அக்கா. அப்படியா? அவங்களுக்கு கல்யாணமா? ஆமா தம்பி, என் அவளுக்கு நவம்பர் மாசம் கல்யாணம். எல்லாருக்கும் பத்திரிக்கை வைப்போம், உனக்கு வைப்பேன்னு நீயும் வந்துரு. பிள்ளை காலேஜில் படிக்கான்னு சொல்லுதீங்க, அதுக்குள்ள கல்யாணம் வச்சுட்டீங்களோ? மாப்பிள்ளை யாரு? எந்த ஊரு? என்ன வேலை பார்க்காரு? எங்க இருக்காரு? எப்ப இத்தனை கேள்வியை மொத்தமா கேட்டா எந்த கேள்விக்குப்பா பதில் சொல்ல? ஒண்ணு ஒண்ணா கேளுப்பா, பதில் சொல்லுதே. மாப்பிள்ளை இந்த ஊரு தான். அப்படியா? இந்த ஊரா? இந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்சு யாரு இருக்கா? ஏன்னா நீங்களே இந்த ஊருக்குள்ள இப்பதான் வந்திருக்கீங்க, உங்களுக்கு எப்படி எல்லாரையும் தெரியும்? சரி, எனக்கு தான் எல்லாரையும் தெரியாதே. மாப்பிள்ளை யாருன்னு சொல்லுங்க. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவர் தான். எனக்கு தெரிஞ்சவரா? எனக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம தலைவரும் ஆரஞ்சு மண்டையனும் தான். ஆரஞ்சு மண்டையனுக்கு தான் இப்பதான் கல்யாணம் ஆச்சு. ஒரு குதிரவால் போட்ட பிள்ளை பின்னாடியே சுத்திக்கிட்டு அலையுதான். தலைவருக்கும் கல்யாணம் ஆயிட்டுன்னு நினைக்கேன். எப்ப தலைவருக்கு கல்யாணம் ஆயிட்டுப்பா, ஆனா இன்னும் அவர் மவனுக்கு கல்யாணம் ஆகல. ஆமா, தலைவருக்கு ஒரு மகன் இருக்கான், அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அதுக்கு என்ன இப்போ? அந்த தலைவர் மகன் இருக்காருல்ல, விஜய் என்ன, அவர் தான் நந்தினி அக்காவை கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ளை. என்ன வளருதுங்க? அவங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்க. அவங்க மகனுக்கும் உங்க மகளுக்கும் கல்யாணமா? ஏணி வச்சா கூட எட்டாதே. அதெல்லாம் ஏணி வச்சு இணைச்சு விட்டாச்சுப்பா, காதல் கல்யாணம். என்ன சொல்லுதீங்க? தலைவர் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாரா? இவ்வளவு நல்லவரா அவரு? அவருக்கு பொண்ணு ஒண்ணு இல்லையோ? இருக்காளே, தலைவருக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் இருக்காங்க. அப்பாடா, அப்பனா என் லைஃப் செட்டில் ஆயிட்டு. அந்த பிள்ளைய எப்படியாவது பிடிச்சி நல்லா காதலிச்சு கல்யாணத்தை முடிச்சு தலைவர் வீட்டுல போய் வீட்டோட மாப்பிள்ளையா செட்டில் ஆயிட வேண்டியதான். என்ன ஐயோ பாவம், நீங்க திட்டம் போட்டதெல்லாம் நடக்காதுனே. அந்த அக்காக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு. அட கடவுளே, சோழி முடிஞ்சுதா? ஆமாப்பா, நீ வேற ஏதாவது பிள்ளைங்க இருந்தா பாருப்பா.
வேற யாரை போட்டு பார்க்க? நம்ம ஊர்ல மதுன்னு ஒரு பிள்ளை இருக்குல்ல, புதுசா வந்திருக்காங்களே, அந்த பிள்ளை நல்லா அழகா இருக்குல்லக்கா, அந்த பிள்ளைய வேணா பார்க்கட்டா? அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டுப்பா, அவ புருஷன் தூக்கி போட்டு மிதிப்பான். ஐயோ பாவம் இந்த அண்ணன் யாரெல்லாம் கல்யாணம் கட்டணும்னு நினைக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருக்கு. என்ன செய்ய? மதுவுக்கும் எனக்கும் செட் ஆகும்க்கா. அவதான் அவங்க வீட்டுக்காரர் கூட சண்டை போட்டுட்டு வெளியே வந்துட்டால, சில்பாக்கா வீட்டுல தானே இருக்கா, அதனால அவளை பிடிச்சி காதலிச்சு கல்யாணத்தை முடிச்சுக்கிடுதேன். இப்ப விளங்காத வேலை பார்த்து விட்றாதப்பா, குடும்பத்தை பிரிச்சு விட்றாத. அந்த மொட்டை பையன் என்னைக்குனாலும் திரும்பி வருவான். சை, அந்த மொட்டையை வேற குறுக்க நிக்கானே, அவனை என்ன செய்ய? இப்ப அது அவன் புருஷன்ப்பா, அவன் குறுக்க நிக்கத்தான் செய்வான். நீ பாட்டுக்கு உள்ள பூந்து குடும்பத்தை கெடுத்து விட்றாத, என்னைக்குனாலும் அவன் திருந்திடுவான். எல்லாருக்கும் என்ன வேணும்? என்ன சாப்பிடுதீங்க? இப்ப எல்லாரும் என்னது ஆர்டர் போட்டிருக்காங்களோ அதையே கொண்டு வாப்பா. ஏக்கா, அவங்க எல்லாரும் கடையில இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் ஆர்டர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க மட்டும் என்ன தக்காளி தொக்கா, எங்களுக்கு அதே மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்துரு. என்ன எனக்கு சுட சுட நல்ல சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் போட்டு கொண்டு வாங்கனே, அது மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன எனக்கு பிரியாணி வேணும், ஃப்ரைட் ரைஸ் வேணும், பொரிச்ச கறி வேணும், பொரிச்ச மீன் வேணும், எல்லாத்தையும் கொண்டு வாங்க. என்ன உங்களுக்கு என்ன வேணும்? என்ன சோறும் கறி குழம்பும் இருக்கா? இருக்குண்ணே. என்ன சோறு, சாம்பார், ரசம், மோர், கூட்டு, பொரியல், பாயாசம் இந்த ஐட்டம்லாம் இருக்கா? இருக்குண்ணே. சைவ சாப்பாடு அதுவும் இருக்கு. இந்த 2 ஐட்டத்தையும் கண்ணுக்கிட்டேயே கொண்டு வந்துடாதப்பா, சரியா? எனக்கு பிடிக்காது. நல்ல பிரியாணி கொண்டு வா. ஐயோ கடவுளே, சரியான கிறுக்கனா இருப்பான் போல. என்னப்பா தம்பி, இப்பமே தலையில கைய வச்சுட்டு நாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு தலையில துண்டு போட்டுக்கோப்பா.